மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்துவதற்கு முன்பு அரை மணி நேரம் பேசிய விக்னேஷ் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் தலைவர் டாக்டர் பாலாஜியை கத்தியால் குத்துவதற்கு முன்பு விக்னேஷ் அவர் கூட அரை மணி நேரம் பேசியதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. பெருங்குளத்தூரை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் டிப்ளமோ படிச்சிருக்காரு. இவருடைய தந்தை உடல்நலக் குறைவால் அண்மையில் இறந்துட்டார். இந்த நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தாய் காஞ்சனாவுக்கு சென்னை கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அவர் பெற்று வந்தார். காஞ்சனாவுக்கு 6 மாதங்களாக ஹீமோதெரப்பி கொடுத்து வந்த நிலையில் அவருடைய உடல்நிலை மோசமடைந்தது. இதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்கு அழைத்து சென்ற போது கேன்சர் உடல் முழுவதும் பரவிவிட்டது அப்படின்னும், அரசு மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை அளிக்கலை அப்படின்னும், காஞ்சனா இனிமேல் ஆக்சிஜன் உதவியோடு இருக்கணும் அப்படின்னும் தனியார் மருத்துவமனை அங்கே மருத்துவர் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஆத்திரத்தோட வீட்டுக்கு வந்த விக்னேஷ் இரவு மது சாப்பிட்ருக்காரு. அப்போது திடீர்னு காஞ்சனாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால் இன்று காலை பெருங்குளத்தூரில் இருந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. அங்கே ஓபி சீட்டு வாங்கிட்டு மருத்துவர் பாலாஜியை பார்த்துருக்காரு. அப்போது உள்ளே போன அவர் கதவை தாழிட்டுட்டு பாலாஜியிடம் அரை மணி நேரமாக ஏதோ வாக்குவாதம் செஞ்சுருக்காரு. பிறகுதான் விக்னேஷ் டாக்டரை நாற்காலியிலிருந்து தள்ளிட்டு இடது நெஞ்சிலையும் கழுத்துலையும் குத்திருக்கார். மேலும் காதுக்கு பின்புறம், தலை அப்படின்னு 7 இடங்களில் கத்தியால் அவர் குத்திருக்காரு. இதனால் இரத்தப்போக்கு அதிகமாகி அவர் மயங்கியதும் அறை கதவை திறந்து தப்பி ஓட முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவர் அங்கே இருந்தவங்க சுற்றி வளைச்சாங்க. டாக்டர் பாலாஜிக்கு அண்மையில் ஃபேஸ் மேக்கர் வைக்கப்பட்டு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ரத்தம் உறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மருந்து சாப்பிட்டு வர்றாரு. இந்த நிலையில் அவருக்கு கத்தி குத்து விழுந்ததால் ரத்தம் உறையாமல் இருந்தது. இதையடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. தற்போது மருத்துவர் நல்ல நிலையில் இருப்பதாகவும், ஆழமாக கத்தி பட்டிருந்தால் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு கூறப்படுது. மருத்துவரை அவருடைய குடும்பத்தினர் சந்தித்தாங்க. அதுபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, வைகை செல்வன் உள்ளிட்டோர் மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தாங்க. விக்னேஷுடைய தாய் வலியால் துடிச்சதை தாங்க முடியல. அதனால் டாக்டரை கொலை செய்யும் திட்டத்துடன் தான் காய்கறி வெட்டக்கூடிய கத்தியுடன் வந்ததாகவும் காவல்துறை நடத்திய வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இது இப்போ தமிழகத்தையே உலுக்கிற்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக அது வெடித்திருக்கிறது. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.